வணக்கம் நேர்களே, நச்சின நாலு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா முக்கிய துறைகள்ல அலட்சிய போக்கும் அமைச்சர்களுடைய முரண்பாடான கருத்துக்களும் அப்படின்ற தலைப்புல தான் நிகழ்ச்சியை தொடங்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஆட்சியை பிடிச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம். சரி, மாற்றம் வந்துச்சா அப்படின்னு கேட்டா எஸ், மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். தினம் தினம் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருள் புழக்கம், தமிழ்நாடு பார்க்காத குதிரை பேரம், இப்படி நிறைய மாற்றங்கள். புதுசா ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஆரம்பத்துல சில தடுமாற்றங்கள், சவால்கள் வரது சாதாரண விஷயம்தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைய பார்த்தா மக்கள் தினமும் போய் வரக்கூடிய முக்கியமான அரசு அலுவலகங்கள்லயும் துறைகள்லயும் வேலைங்க ரொம்ப சுணுக்கமா நடக்கிறதாகவும் ஒரு அலட்சிய போக்கு இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா மக்களோட திட்டங்களை ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமைச்சர்கள், இப்படி அமைச்சர்களோட அலட்சியமான முரண்பாடான கருத்துக்களால கவர்மெண்ட்ல ஒரு சரியான ஒருங்கிணைப்பு இல்லையோ, நிர்வாக குழப்பம் இருக்குதோ அப்படின்னு மக்களுக்கு தோணுது. புதுசா ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்களுடைய இந்த அலட்சியமோ குழப்பமான பேச்சுக்களோ கொஞ்சம் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் கொடுத்திருக்கு. எந்த ஆய்வுக்கு அமைச்சர்கள் போனாலும் தன்னோட சட்டையில ஒரு மைக்க வச்சுக்கிட்டு ஒரு கேமராமேனை வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு ஆய்வு செய்யறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு அதை எடிட் பண்ணி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்க போட்டு ரீல்ஸ் போடுறது மட்டும்தான் அமைச்சர்களுடைய பிரதானமான வேலையாவே இருக்கு. முக்கியமான துறையோட அமைச்சர்கள் அலட்சியமான பதில்களை மக்கள் கிட்ட சொல்றது எந்த விதத்திலையும் ஏத்துக்க முடியாத ஒன்னாவே இருக்கு. சமீபத்திலையும் அப்படிதான் விடுமுறை கொண்டாட சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான சிறப்பு பேருந்துகள் வசதியோ செய்து தராம ஆய்வுக்கு வந்த அமைச்சர்கிட்ட மக்கள் கேள்வி கேட்கும் போது அவர் சொன்ன பதில் இருக்கே. தம்பி, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்ல, நீ நல்லா சாப்பிட்டுருக்க. அதான் தம்பி, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? எங்கதானே கேக்குறேன், நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லைங்கிற, பிளீஸ் புரிஞ்சுக்கோ போ. நீ நல்லா சாப்பிட்டுருக்கங்கிற, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, பிளீஸ். பேருந்து வராததுக்கும் அமைச்சர் சாப்பிடாததுக்கும் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வச்சிடுச்சு அந்த பதில். கடந்த 5 வருஷ திராவிட மாடல் அரசு தொழில்துறையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு புள்ளி விவரங்களும் சாட்சியா இருக்கு. அப்ப முதல்வரா இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளுக்கு பயணமும் மேற்கொண்டு நிறைய தொழில் முதலீடுகளை ஈர்த்து மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்தாரு. ஆனா இப்போ ஒரே ஒரு ரீல்ஸ் அது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் இருக்காங்க. Here is our promises. 21-day clearances, single window approval, the direct escalation system that reached to me and the Honorable Chief Minister. Fast-track industrial zone across the state. While the world debates the future, we will work towards building it here. AI Ministry and AI City, drone corridor, EV manufacturing,
green hydrogen and space economy. இதே தொழில்துறை கடந்த 5 வருஷத்துல எப்படி இருந்தது, வரக்கூடிய காலங்களை எப்படி இருக்கும், இளைஞர்களுடைய எதிர்காலம் இதனால என்ன மாற்றங்களை சந்திக்க போகுதோ அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு கவலையே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ புதுசா ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் எந்த அளவுக்கு தொழில்துறையை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னு சொன்னா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் கூட வெளியேறதுக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் தாவேக அரசாங்கம் புதுசா பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த தொழில்துறையில இதனுடைய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் பங்களிப்பை செய்யுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட தாவேக ஆட்சி பொறுப்பேற்று 25 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் தொழில்துறை வளர்ச்சியில என்ன கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற எதையெல்லாம் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் கூட இன்னைக்கு செய்யாத ஒரு சூழல்ல தான் தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த ஒரு ஆட்சியே நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் திமுக அரசாங்கம் செஞ்ச எல்லா விஷயங்களையும் செய்வாங்களா, இல்லாட்டி குறைஞ்சபட்சம் ஏற்கனவே இத்தனை சிப்காட் நிறுவனம் இருக்கு, இந்த தாவேகாவினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் இத்தனை சிப்காட்களை உருவாக்கிடுவோம் அப்படின்னு உருவாக்குவாங்களா, இல்லாட்டி இருக்கக்கூடிய சிப்காட் நிறுவனங்களையாவது தக்க வைப்பார்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்கணையா இருக்கு. ஏன்னு சொன்னா முன்னாடி இருந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா அவங்க மிகப்பெரிய அளவில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து தொழிலாளர்களை இங்க மிகப்பெரிய அளவில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இங்க அவங்க தொழில் துவங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து தமிழ்நாட்டை ஒரு சிறந்த மாநிலமா மாற்றி இருக்கிறாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய ஆட்சியில தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவங்க வெளிநாடுகளுக்கு போய் முதலீட்டாளர்களை ஈர்த்துட்டு வாங்க, வெளிமக்கள்ல போய் சந்திச்சு தொழிலாளர்களுக்கு நலன் சேர்ப்பதற்காக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்காக இங்க வந்து தொழில் துவங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ரீல்ஸ் போட்டு எங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் பொறுப்பேற்று இருக்கிறாரு, எங்களுடைய ஆட்சியில நீங்க வந்து எங்களுடைய மாநிலத்தில் தொழில் துவங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்களை இல்லாட்டி வேற வேற நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு அமைச்சராக இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் இருக்கிறத பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சி ஒரு கேள்விக்கணையா தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுதோ அதே அளவுக்கு முதலீட்டாளர்கள் மாநாட்டையும் திமுக அரசாங்கம் நடத்துச்சு. எதுக்காகன்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருந்து முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இங்க அவங்க தொழில் நிறுவனங்களை துவங்குவதன் மூலமாக இங்க இருந்து பல விஷயங்கள் உற்பத்தியாகி வெளிநாட்டுக்கு போகணும். அப்படி வெளிநாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருந்து பொருளாதாரம் மாற்றப்படும் சிறு குறு நிறுவனங்களுக்குடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். ஏன்னு சொன்னா எந்த அளவுக்கு முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் பெருகும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படித்து முடித்தவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் உருவாகும். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி பொருட்கள் அதிகமாகுதோ அது வெளிநாடுகளுக்கோ வெளிமாநிலத்துக்கோ ஏற்றுமதி செய்யப்படுதோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதே கட்டமைக்கப்படுது. அப்போ இதில் கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு வாட்டியுமே வேற நாடுகள்ல இருந்து நாம இறக்குமதி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியாவிலே ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தியதா திமுக இருந்திருக்கு. ஏன்னு சொன்னா இங்க தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல முழு கண்ணோட்டத்தையும் செலுத்திய மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருந்திருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்க கூட ஒசூர்ல இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்றை ஏற்படுத்தி அந்த மாநாட்டில் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, $1 ட்ரில்லியன் அமெரிக்கன் தமிழ்நாடு 2030க்குள்ளாக அடைஞ்சிரும், அந்த வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு சொன்னார். இது வெறுமனே வார்த்தை கிடையாது. திமுகவினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு வளர்ந்துடணும், தமிழ்நாடு வளர்ச்சிக்காக திமுக, இது வெறுமனே வார்த்தை கிடையாது. தமிழ்நாடு வளர்ந்துடணும் அப்படின்னு வெறும் வாயால் மட்டும் சொல்லிட்டு போகாமல் அதுக்கான ஏராளமான செயல்பாடுகளை செஞ்சதின் காரணமாக தான் இன்னைக்கு கூட தமிழ்நாடு 11.19 விழுக்காடு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியினுடைய உச்சத்தில் தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இது எப்படி சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக சொல்லிட்டு போனாலோ இல்லை சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறதின் மூலமாகவோ இருக்கக்கூடிய நிறுவனங்களை சிறப்பான முறையில் செஞ்சுறதின் மூலமாகலாம் இந்த ஆட்சி மாற்றத்தையோ இப்போ ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி மாற்றத்தையோலாம் நம்மளால் கொண்டு வந்துட முடியாது. ஒசூர் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சிறிய பகுதி அப்படின்னு தான் இருந்துச்சு. சின்ன சின்ன நிறுவனங்களுக்கான இடமாக தான் ஒசூர் கிருஷ்ணகிரிக்கு அருகாமையில் தேர்வு செய்யப்பட்டு இருந்துச்சு. ஆனால் திமுகவினுடைய ஆட்சியில் ஒசூரில் மட்டுமே 1092 ஏக்கர்
ஏக்கர்ல ஒசூர்ல ஒரு சிப்காட் நிறுவனம் உருவாக்கப்பட்டு அந்த நிறுவனத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 371 தொழிற்சாலைகள் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த நிறுவனங்கள்ல வேலை செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்ப இப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியை எப்படி திமுகவால செய்ய முடிஞ்சு? சிறு நிறுவனங்கள்ல இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய அளவுல முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியான முறையில் இருக்கு, தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலமா இருக்கு, தமிழ்நாடு படித்த இளைஞர்களை கொண்டு இருக்கு, தமிழ்நாடு கல்வியில சிறந்த மாநிலமா இருக்கு, தமிழ்நாடு மருத்துவத்தில் சிறந்த மாநிலமா இருக்கு, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நீங்க தமிழ்நாட்டில் தொழில் துவங்குனீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் உங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை தொடர்ச்சியாக தொழிலாளர்களுக்கு நலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளின் கொடுத்ததின் அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பாதையை அடைஞ்சிருக்கின்றத பார்க்கிறோம். அதனாலதான் முன்னாள் முதலமைச்சர் சொல்லுவாங்க, தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல, தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் பிரச்சாரத்துல கனிம கொள்ளைய முற்றிலும் ஒழிப்போம் அப்படின்னு தாவேகா முழங்குச்சு. ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியானதுக்கு அப்புறம் கூட விதிகளை மீறி நள்ளிரவுல மணல் அள்ளப்படுவதா மக்கள் போராடக்கூடிய ஒரு அவல நிலை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. முறைகேடுகள் நடப்பதா பொதுமக்கள் புகார் அளிக்கும் போது அரசு அவங்கள சமாதானப்படுத்த தற்காலிகமா மணல் குவாரிகளை மூடுறது, அதுக்கப்புறமா சில வாரங்கள்ல அந்த குவாரிகளை மறுபடியும் திறக்கிறது. இது நிரந்தர தீர்வா அல்லது மக்கள் போராட்டங்களை மழுங்கடிப்பதற்கான உத்தியா? வாக்குறுதிகள் எல்லாமே வெறும் தேர்தல் விளம்பரம் தானா அப்படின்னு சொல்லி மக்கள் கேக்குறாங்க. அடுத்து ஆன்மீகத்துறையை பத்தி சொல்லியே ஆகணும். திமுக திராவிட கொள்கையை பின்பற்றினாலோ கடந்த 5 வருஷத்துல அறநிலையத்துறையோட சாதனைகள் எக்கச்சக்கம். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், அன்னதானம் வழங்குறது, கோவில் திருவிழாக்களை சிறப்பா நடத்துறது, எக்கச்சக்க குடமுழக்குகள், அதே போல முருகன் மாநாடு, வயதானவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா, இப்படி எத்தனை திட்டங்களை திமுக கொடுத்தது. ஆனா இப்போ திருப்பரங்குன்றத்துல நடந்த திருவிழால பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாம வெயில்ல மயங்கி விழுந்த அந்த காட்சிகளை நம்ம சமூக வலைதளங்கள்லயும் செய்திகள்லயும் பார்க்க முடிஞ்சது. சென்ற திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை மிக அற்புதமாக செயல்பட்டது. இந்த விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை அறநிலையத்துறை செய்துள்ளது. குறிப்பாக 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. அதை போல 11,000 கோடிகளுக்கு மேலான கோயில் நிலங்களை மீட்டெடுத்த பெருமை சென்ற அரசுக்கு உண்டு. அதை போல திருப்பரங்குன்றம் திருவிழாக்களில் பாதுகாப்பு வசதிகள் மிக சிறப்பாக இருந்தது. இப்பொழுது சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த பால்குட விழாவில் 80க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தார்கள். இது உண்மை. கூட்ட நெரிசலை கட்டுக்கோப்பாக கொண்டு கோயிலுக்குள் செலுத்தி அந்த பால்குட திருவிழாவை சிறப்பாக நடத்த முடியாமல் போனதற்கு ஆளும் அரசே காரணம், காவல்துறையே காரணம். அது செயல்படாத நிலையில் இருந்ததால் தான் 80க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தார்கள். நல்ல வேளை மயக்கத்தோடு நின்றது மிகப்பெரிய செயல். இது தொடராமல் இருக்க வேண்டுமானால் இந்த தாவேகா அரசு அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டை தன் கையிலே எடுத்து என்ன செய்ய வேண்டும் என ஒவ்வொரு கோயில்களுக்கும் அறங்காவலர்களை நியமித்து அதன் மூலமாக சிறப்பான செயல்பாடுகளை செய்தாலே ஒழிய, இல்லை என்றால் திருவிழாக்களில் இது போன்ற நெரிசல்கள், இது போன்ற மயக்கங்கள் இன்னும் பல நேரிட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அறநிலையத்துறை முந்தைய ஆட்சியை போல மீண்டும் செயல்பட துவங்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை. இதே மாதிரி தொடர்ந்தால், மக்களின் மீது அக்கறை இல்லாமல் தொடர்ந்தால் தமிழகம் சுடுகாடாகத்தான் மாறும். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையை நோக்கி தாவேகா அரசு சென்று கொண்டு இருக்கிறது. தயவு செய்து தடுமாற்றத்திலிருந்து வெளியே வந்து மக்களை பார்த்து ஆட்சி செய்யுமாறு தாவேகாவினரை கேட்டுக்கொள்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற வைகாசி பெருவிழாவிலே பக்தர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் எங்கேயும் வைக்கப்படவில்லை. அதை போலவே சன்னதி தெருவில் 2 பக்கம் பாதையை ஒதுக்கி கொடுத்து நடுவில் காலியிடமாக விட்டு குறுகிய சந்து மாதிரி அமைத்து அந்த குறுகிய பகுதியிலே பக்தர்களை அழைத்து அனுமதித்ததால் பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. அந்த வெயிலும் அதிகமாக இருந்த காரணத்தினால் அந்த நெருக்கடியிலே மக்கள் குடிப்பதற்கும் தண்ணியும் இல்லாத காரணத்தினால் பலர் மயங்கி விழுந்தார்கள்.
அதற்கு முன்னேற்பாடும் செய்து தரப்படவில்லை. மருத்துவ வசதிகள், குடிநீர் தட்டுப்பாடு இதெல்லாம் ஏற்பட்டதனால் வைகாசி திருவிழாவிலே பங்கு பெற்ற பல பக்தர்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளானார்கள், பலர் மயங்கி விழுந்தார்கள். இதையெல்லாம் இந்த ஆண்டு கொண்டிருக்க தாவேகா ஆட்சி, அதுவும் குறிப்பாக இந்த தொகுதியிலே வெற்றி பெற்றிருப்பவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் பொறுப்பேற்ற பிறகு திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழா இது. இந்த திருவிழாவிற்கு அவர் முன்னின்று அந்த முன்னேற்பாடுகளையும் அதற்கான கோயில்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருக்க வேண்டும். ஆனால் எந்த பணியும் செய்யப்படாதனால், கடந்த காலங்களில் இருந்தது போல் எந்த வசதிகளும் பக்தர்களுக்கு செய்து தரப்படாதனால் இந்த மிகப்பெரிய அவல நிலை ஏற்பட்டது. இந்த நிலை தொடராமல் இருப்பதற்கு வரும் காலங்களில் கோயில் நிர்வாகமும் மாநகராட்சி, காவல்துறை, அரசு இணைந்து இது போன்று சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், இது ஒரு ஆட்சியா சார்? எப்போ டிவியை ஓப்பன் பண்ணாலும் பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சேஃப்டி இல்லை. இதுதான் எல்லா நியூஸ்லையும் வந்துட்டு இருக்கு. இந்த வைகாசி விசாகம் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு திருவிழாவை வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் பண்ணலை. மக்கள் எவ்வளோ அவதிக்குள்ளானாங்க. பெண்களுக்கு வந்து ஒரு கழிப்பறை வசதி பண்ணலை. போன திமுக ஆட்சியெல்லாம் மேற்கூரை போட்டிருந்தாங்க. சுழலும் தண்ணி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது போக வந்து பால்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து அந்த சாக்கடையில் ஊற்றிட்டு போகிற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. இதனால வந்து மக்கள் வந்து ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க. காவல்துறையும் மாநகராட்சி சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்களும் எல்லாரும் வருத்தப்பட்டோம். நிறைய குழந்தைங்க, பெண்கள், ஏன் வயதானவங்க எல்லாருமே வந்து அடிப்படை வசதி இல்லாமல் நிறைய மயக்கத்துக்கு உள்ளானாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட நிர்வாக சீர்கேடை தான் காட்டுது. இனிமேலாவது வர்ற காலத்தில் வந்து நல்ல நடவடிக்கை எடுத்து காவல்துறையும் சரி, மாநகராட்சியும் சரி, மக்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தாவேகா ஆட்சியில இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா அறநிலையத்துறை வந்து ரொம்ப அவதிக்குள்ளாகும். அறநிலையத்துறைன்னு ஒரு துறையே இல்லாத நிலைமை ஏற்படும். தேர்தல் பிரச்சாரத்தப்போ தடையற்ற மின்சாரம் வழங்குவோம், மின் கட்டணத்தை குறைப்போம் அப்படின்னு பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்போ அடிப்படை மின்சாரத்தை கூட தராம மக்களை தவிக்க விடுறாங்க. புதிய அரசு அப்படிங்கறதுனால மின்சார வாரியத்தை திறம்பட வழிநடத்தக்கூடிய நிர்வாக முதிர்ச்சியோ அப்படி இல்லைன்னா திட்டமிடலோ தாவேகா அரசு கிட்ட இல்லை அப்படின்ற விமர்சனமும் எழுந்திருக்கு. தலைநகரான சென்னையில நள்ளிரவு சாலை மறியல் முதல் கொங்கு மண்டலத்துல தொழிற்சாலை கதவடைப்பு வரைக்கும் மின்வெட்டு அப்படிங்கிறது வெறும் புகாரா மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவும் மக்கள் போராட்டமாகவும் மாறியிருக்கு. அதே போலதான் இன்னொரு வாக்குறுதியை பத்தியும் கண்டிப்பா பேசியாகணும். தேர்தல் அப்போ படிப்படியா மதுவிலக்கு அல்லது முழு மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு தாவேகா போன்ற புதிய கட்சிகள் கொள்கை ரீதியா பேசினாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம், எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த துறை சார்ந்த அமைச்சரே சொல்றாரு. அப்ப எதுக்காக போய் வாக்குறுதியை கொடுக்கணும்? இந்த கடையை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி பொதுமக்களும், பள்ளி மாணவர்களும், கல்லூரி மாணவர்களும் தொடர்ச்சியான பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இதுவரை இந்த கடையை அகற்றிய பாடில்லை. இப்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடையை 700 சில்லற கடையை எடுக்கிறதா சொல்லியிருந்தார். அதில் இந்த கடையும் எடுக்கப்படும் என்று எண்ணியிருந்த போது இந்த கடையை இன்று வரை எடுக்கவில்லை. இந்த கடையை உடனடியாக இந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும். இந்த கடையை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தாமல் இந்த இடத்திலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகராது என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த போராட்டத்தை, காத்திருக்கும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். விஜய் சார் வந்து எங்களுக்கு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன விட்டுருக்காருன்னா 500 மீட்டருக்குள்ள இருக்க கடை எடுத்துக்கிறோம் சொல்லி விஜய் சார் அறிக்கை விட்டனால நாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த மக்கள் பூரா சேர்ந்து போராட்டம் 4 தடவையும் பண்ணி இந்த கடை அகற்ற மாட்டேன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஓவர் பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. பொம்பளையா சேர்ந்து என்ன செய்ய முடியும்ன்ற பிரஷர் கொடுக்க என்ன கேட்டா அரெஸ்ட் பண்றோம்ன்றாங்க. எங்களுக்கு வந்து இதுக்கு விடாம சொல்லி
இந்த கடையை எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுத்தா பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு அப்பதான் எங்களுக்கு விமோசனம் நடக்கும். பக்கத்துல தாமோதரம் பட்டி, மண்ணாடி பொங்கலம், கண்ணுடையால்புரம் எல்லா ஸ்கூலு வந்து பிள்ளை வந்து இங்கதான் வந்து போகணும். இதுல இருந்து கடந்து போகவே முடியல. பிள்ளை எந்த பிள்ளைனாலையும் போக முடியல, வரவில்லை. விஜய் என்ன சொன்னார்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் 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 சொன்னார்ல. 1 மாசமா போராடிக்கிருக்கோம். எங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு? மக்களாட்சியில ஒரு புதிய அரசுக்கு மக்கள் அளிக்கக்கூடிய ஆதரவு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த அரசு மக்களோட நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்றது. தாவேக அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த குறுகிய காலத்துக்குள்ள மின்சாரம், டாஸ்மாக், அத்தியாவசிய துறைகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய தொய்வுகள், அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அமைச்சர்களுடைய முரண்பாடான கருத்துக்கள், இப்படி பொதுமக்கள் மத்தியில ஒருவித சோர்வையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல. என்ன சொல்ல வரேன்னா, இந்த கடைகளை மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா நம்ம 4000 கடையை மூடிடலாமே. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சரி, எனக்கு தெரியல, நீங்க எதாவது சொல்லுங்களேன். எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? என்ன ஆகும் எல்லா கடையும் மூடிட்டா? நீங்களே சொல்றீங்கல்ல, கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும். மாற்றத்தை எதிர்நோக்கி வாக்களித்த மக்களோட ஏமாற்றத்தை வெறும் அரசியல் ரீதியா மட்டுமே பார்க்காம தாவேக அரசு அதை ஒரு எச்சரிக்கை மணியாவும் எடுத்துக்கணும். அமைச்சர்களுடைய பேச்சுல முதிர்ச்சியும், துறைகளுடைய செயல்பாடுல வெளிப்படை தன்மையும், அதே போல மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வும் இருந்தா மட்டும்தான் தாவேக அரசால நிலையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. இதேபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மேரா.